வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆர் அவர்களின் மனக்கோலம் அத்தியாயம் 13. அலமாரியின் அருகே சென்ற ரகுபதி அதன் கதவை திறந்து டம்ளர்களையும் பாட்டிலையும் எடுப்பான் என்று ஏங்கிய சேஷன் அடுத்த கணமே அவன் திரும்பி வந்து பழையபடி உட்கார்ந்ததும் ஏமாந்து போனான். அவனுக்கு ஆத்திரம் கூட வந்தது. முதல் சீன் முடிஞ்சிச்சுன்னு அளவா நினைச்சேன் என்று அவன் முணுமுணுத்தான். அவனுடைய உணர்ச்சிகளையும் முணுமுணுப்பையும் பொருட்படுத்தாத ரகுபதி, இந்த சந்தானம் முட்டுக்கட்டை போடுகிறானே, ஏன் தெரியுமா என்று கேட்டான். முட்டுக்கட்டை போடுற சங்கதியே எனக்கு தெரியாது என்று சேஷன் அழுத்து கொண்டான். இனிமேல் கொஞ்ச நேரத்துக்கு அலமாரியின் பக்கம் கண்ணை செலுத்துவதில் கூட பிரயோஜனமில்லை என்று தோன்றியது அவனுக்கு. என்னை பற்றி சில ரகசியங்களை அவன் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறான். ஓ அப்படியா? எல்லாம் ஒரு ஃபைலில் அடங்கியிருக்குது. அது கூட எனக்கு தெரியாது. வீட்டில் வச்சுட்டு இருக்கான். ஆஃபீஸில் அவனுடைய அறையில் இருக்கிற பீரோக்களில் ஒரு பீரோவில் இருக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஃபைலை எடுத்து என் கையில் காதும் வைக்கிற மாதிரி கொடுத்து விட வேண்டும். இதுக்கு தான் என்னை இழுத்து கொண்டு வந்தீர்களா? பின் எதற்கு? ஒரு சபை ஆரம்பிக்கவா? என் கல்யாணமே அந்த ஃபைலில் தான் ஊசலாடுகிறது. என் வேலை அதுவும் இந்த ஃபைலில் தான் ஊசலாடும். நீ தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய் என்று யாருக்கு தெரிய போகிறது? பீரோ சாவி என்னிடம் இல்லை, சந்தனத்திடம்தான் இருக்குது. 2 சாவிகள் உண்டு. இன்னொன்றை முதலாளியே வச்சுருப்பார். ரகுபதி ஒரு நிமிஷ நேரம் யோசனை செய்தான். கண்களை மூடிக்கொண்டு அவன் யோசனையின் முடிவை வெளியிடும் முன் சேஷன், சார், நான் கேட்கிறேன்னு கோபிச்சிக்காதீர்கள். அந்த ஃபைலில் ரகசியங்கள் இருக்குன்னு சொன்னீர்களே, என்னென்ன ரகசியமெல்லாம் இருக்குது? எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாலே நீ பார்த்து படித்துக்கொள். எனக்கு ஆட்சேபனை இல்லை. ரொம்ப பயப்படும்படியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். ஏன்னு கேட்டால், நீங்கள் கம்பெனியிலேருந்து டிஸ்மிஸ் மன்னிக்கணும். வெளியேறி கிட்டத்தட்ட 9 வருஷங்களாகிறது. இனிமேல் யார் இந்த குப்பையை கிளறி உங்களை தூண்டில் போட்டு இழுப்பார்கள்? சந்தானம். அவர் காலிலே விழுந்தால் அவர் ஏன் இந்த தொல்லைக்கு போகப் போகிறார்? அவன் காலிலே நான் விழறதான்? நான்சென்ஸ். அப்போது நைஸாக பேசி ஏதாவது ஆசை காட்டி இணங்க வையுங்கள். அதுக்கெல்லாம் அவன் மசிய மாட்டான். அப்போது சும்மா இருங்கள், நடக்கிறபடி நடக்கட்டும். முட்டாள் மாதிரி பேசாதே. சரி, நான் சொல்லுகிறபடி கேளு. அதுதான் சொன்னேனே, அது போல் செய். என் வேலை போயிட்டா போகாது, உங்களுக்கு தெரியுமா? ரகுபதி பொறுமை எழுந்தான். ஆனாலும் தனது ஆத்திரத்தை காட்டிக்கொண்டால் யாருக்கு நஷ்டம்? 1000 ஃபைல்களிலே இந்த ஃபைல் இருக்கிறதான்னு தினம் யாராவது பார்க்க போகிறார்களா? அது காணாமல் போய்விட்டது என்று நாளைக்கு எப்படி தெரியும்? ஃபைல் இருக்கிற சமாச்சாரமே ஒரு வேலை சந்தானத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படியே தெரிந்திருந்தாலும் எப்போதோ பார்த்தாக வேண்டும். ஆனால் இப்போ திடீர்னு அது முக்கியமான டாக்குமெண்ட்டாக போயிடுத்த. யாருக்கு? எல்லோருக்கும் தான். நீங்கள் இப்போ அந்த ஃபைலை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? தேவி கம்பெனி உதவி மேனேஜர் சொந்த விஷயமாக உங்களை சந்தித்தது தானே? உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பயம்தானே? அதுபோல் அவருக்கும் தோன்றியிருக்கலாம் இல்லையா? ரகுபதியால் மறுக்க முடியவில்லை. ஆமாம் என்று தலையச அவன் தான் நினைத்தது போல் சேஷன் அப்படி ஒன்றும் முட்டாள் இல்லை என்று நினைத்தான். அதனாலே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று, நீங்கள் இந்த ஃபைல் விவகாரத்தை மறந்து எல்லாம் ஈஸ்வரனின் இஷ்டப்படி நடக்கட்டும்னு விட்டு விடுங்கள். இல்லாட்டா அவனுடன் குழைஞ்சு பேசி உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள். நீ யோசனையை கேட்டால் இந்த கல்யாணமே நடக்காது. இந்த ஒரு ஃபைல் காரணமாக தான் நடக்காது என்கிறீர்களா என்று சிரித்த சேஷன் அர்த்த புஷ்டியுடன் ரகுபதியை பார்த்தான். நீ வேறு பழசையெல்லாம் கிளறாதே, நானே மறந்து கிடக்கேன் என்றான் ரகுபதி. தன்னை இழுத்து கொண்டு வந்து தன் காரியத்திலேயே கண்ணாக இருந்து அதற்கு அவனையே ஒரு கருவியாக உபயோகித்து கொள்ள நினைத்திருக்கும் ரகுபதியை கண்டபோது சேஷனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. மேலும் இன்னும் 2வது காட்சியை வேற ஆரம்பிக்கவில்லை. போகிற போக்கை பார்த்தால் நாடகம் முதல் காட்சியுடன் முடிந்துவிடும் போலிருக்கிறது. நீங்கள் மறந்து கிடந்தாலும் உலகம் அத்தனை சீக்கிரத்திலே மறந்து விடாது பாருங்கள். மேலும் என்னுடைய சொந்த ஊர் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது வேணால் உங்களுக்கு இதுவரையில் தெரியாத ரகசியமாக இருக்கலாம். ரகுபதி அதிர்ந்து போனான். இந்த சேஷன் முட்டாளல்ல என்பது மட்டுமல்ல, இவன் சாதுரியமும் சாமர்த்தியமும் நிறைந்தவன். பார்ப்பதற்கேனோ பரமசாதுவைப் போல், ஒரு ஏமாளியைப் போல் இருக்கிறானே தவிர உண்மையில் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவன். இவனை சமாளிக்க வேறு உபாயங்கள் தான் தேட வேண்டும் என்று நினைத்து கொண்டான்.
ரகுபதி நீண்ட நேரம் மௌனத்துக்கு பிறகு, சேஷன் இதுவரையில் நடந்ததையெல்லாம் மறந்துவிடு. நீ இங்கே சொல்கிறதிலே அர்த்தம் இருக்கு. கல்யாணம் வேண்டாம்னு தற்பொழுதைக்கு சொல்லிவிடுகிறேன். இந்த சீதா இல்லாவிட்டால் எத்தனையோ பெண்கள் என் பதவிக்கும் பணத்துக்கும் பெண்ணாக கிடைக்க மாட்டாள் என்றான். பிறகு இந்த சந்தானத்தின் குறுக்கீடு இல்லாத இடமாக பார்த்து கொண்டால் போச்சு என்று முடித்தான். அதுதான் கரெக்ட் என்ற சேஷன் நாற்காலியில் நெளிந்தான். ரகுபதி மனத்தில் வேறு என்னவெல்லாமல் நினைத்து கொண்ட பிறகு தான் இப்படி பேசுகிறான் என்பது தெளிவாக தெரிந்தும் சேஷன் தனக்கு அது தெரிந்துவிட்டதை காட்டிக்கொள்ளவில்லை. அதன் பிறகு 2வது காட்சி ஆரம்பமாகி இரவு 12 மணி வரை தொடர்ந்தது. மறுநாள் சேஷனால் ஆஃபீஸுக்கு கூட செல்ல முடியவில்லை. திங்கட்கிழமை. முதலாளி ஏதோ அவசர வேலையாக சந்தானத்தை தம் வீட்டுக்கு வர சொல்லவே அவன் 1 மணிக்கே கம்பெனியை விட்டு புறப்பட்டு போய்விட்டான். டிஸ்பேச் அட்டெண்டர் டபுள் ஆபீஸுக்கு போயிருந்தான். சரியாக 1:30 மணிக்கு, மிஸ் அமிர்தம், மிஸ்டர் சேஷன் சார், நான் லஞ்சுக்கு போய்விட்டு வரட்டுமா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள். சரி, 2:15 தான் வருவேன். நீ வராமலே இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை. ரொம்ப நன்றி சார். அவள் தலை மறைந்ததும் அவன் சந்தானத்தின் அறைக்குள் நுழைந்தான். 3 கோத்ரேஜ் பீரோக்கள் பூட்டப்பட்டிருந்தன. மேஜை டிராயர்களை இழுத்து பார்த்தான். ஒன்று கூட திறந்திருக்கவில்லை. மேஜை மீது இருந்த காகிதங்களுக்கு கீழே சாவி கொத்தி இருக்கிறதா என்று தேடினான். இருக்காது என்று அவனுக்கு நன்றாக தெரியும். எப்படி போனாலும் கம்பெனி சாவி கொத்து. கர்ணனுடைய கவசத்தைப் போல சந்தானத்தின் பாக்கெட்டிலேயே தான் இருக்கும். அவன் மறந்து போய் வைத்து விடுவான். இருந்தாலும் அவனுடைய ஆத்திரம் லவ்வேஷ் நம்பிக்கையில் தேட வேண்டியது. சாவி கொத்து கிடைக்கவில்லை. 10 நிமிஷங்களில் உடம்பு வியர்த்து ஷர்ட்டெல்லாம் கசிந்து போகவே அவன் பெருமூச்சு விட்டுக்கொண்டே தன் ஆசனத்துக்கு வந்தான். ரகுபதியின் ரகசியங்களோ திருவிளையாடல்களோ அவன் அறியாதவை அல்ல. இருந்தாலும் கம்பெனி ஃபைலில் ரகுபதியே பயப்படும்படியாக என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள அவன் துடித்தான். அவ்வளோ தூரத்துக்கு முக்கியமான ஃபைலாக இருந்தால் அதை ரகுபதியிடம் காதும் வைத்தாற் போல கொடுப்பான். ஆனால் சும்மாவா கொடுப்பான்? தேவி கம்பெனியில் 1 வருஷத்தில் கிடைக்கிற சம்பளத்தை ஒரு நொடியில் கறந்து விட மாட்டானா? ஆனால் ஃபைல் கிடைக்கவில்லை. தலைக்கு மேலே மின்சார விசிறி பேயாக சுழல சேஷன் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி கொள்ளலானான். அட்டெண்டர் வர இன்னும் குறைந்தது 1/2 மணி நேரமாவது ஆகும். தபால் ஆஃபீஸ் போனால் வேறு வழியில் ஒரு சிங்கிள் டீ, ஒரு பீடி, அப்புறம் வர்ற வழியில் தெரிந்தவர் தெரியாதவர்களெல்லாம் அரட்டை அடிப்பான். அமிர்த முதலிலே நோட்டீஸ் கொடுத்து விட்டால் தாமதமாக தான் வருவேன் என்று. சந்தானம் எப்போது வருவாரோ? சேஷனுக்கு வேலை ஓடவில்லை. மணியை பார்த்தான். 1:45. உட்கார்ந்தே தூங்கி பழகிய சேஷனின் கண்கள் மெதுவாக சுருக்கின. திடீரென்று சார் என்று குரல் கேட்டது. தான் தாமதம். தான் வெகு நேரம் தூங்கி போய்விட்டோமோ என்று பிரமியுடன் கண் திறந்தான். 10 நிமிஷம் கூட ஆகியிருக்கவில்லை. அவனுக்கு எதிரே நின்று கொண்டிருந்தால் ஒரு பெண். ஐம் சாரி, ராத்திரி சரியாக தூங்கவில்லை என்று அவன் அசட்டு சிரித்து கொண்டே யோசனை செய்தான். வந்தவளை எங்கேயோ பார்த்திருக்கிறான். எங்கே? பரவாயில்லை, மிஸ்டர் சந்தானம் இருக்கிறாரா? முதலிலே உட்காருங்கள் என்ற சேஷனுக்கு உடனேயே நினைவுக்கு வந்துவிட்டது யார் இவள் என்று. போன வருஷம் 1 நாள் சாயங்காலம் வந்திருக்கிறீர்களையா? இல்லையா? நீங்கள் தானே சீதா? ஆமாம், நன்றாக ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். சந்தானம் இல்லையா? இல்லை, முதலாளி வீட்டுக்கு போயிருக்கிறார். ஏதாவது சொல்லணுமா? உங்கள் முதலாளி வீட்டில் இருக்கிறார் என்றால் ஃபோனில் பேசலாம் இல்லையா? ஓ எஸ். அவர் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டாரே. யார்? சந்தானமா? மாட்டார். அதுவும் உங்கள் விஷயத்திலே. நான் சந்தானத்தை பற்றி கேட்கவில்லை, முதலாளியை பற்றி கேட்கிறேன். அவரா? அவருக்கு ஃபோன் பண்ணி அடித்தாலே பரம சந்தோஷமாச்சே. அதுவும் அந்த அறையிலே தான் இருக்குது. சேஷன் சொல்லிவிட்டு ஃபோன் நம்பரையும் கொடுத்தான். சீதா ஃபோன் செய்யலாம் என்று நினைத்தாலே தவிர உடனேயே பேச முற்படவில்லை. நாற்காலியிலேயே உட்கார்ந்து யோசனை செய்தாள். என்ன ரொம்ப முக்கியமான விஷயமோ என்று கேட்டான் சேஷன். சீதாவை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது. ரகுபதி அதே கணத்தில் மனக்கண் முன் தோன்றவே அந்த பாவிக்கா இவளை பலியிடப் போகிறார்கள் என்ற பச்சதாபமும் எழுந்தது. ஆமாம், சொந்த விஷயம் இல்லையே. ஆமாம். சீதாவுக்கு ஏனோ சேஷன் துருவி கேட்டதில் கோபம் உண்டாகவில்லை. நான் மேலே கேட்க நினைச்சிக்காதீர்கள். கல்யாண விஷயம்தானே. இப்போது சீதா வாயெடுத்து போய் நின்றாள். ஒருவேளை சந்தான குடும்ப சமாச்சாரங்கள் எல்லாவற்றையும் சேஷனிடம் சொல்லியிருக்கிறாரோ? நிச்சயமாயிட்டா? நிச்சயமான மாதிரிதான்.
ரகுபதிதான் பிள்ளை என்றால் சேஷன் மேலே தொடராமல் சட்டென்று நிறுத்தினான். அத்தியாயம் 14. சீதா பயத்துடன் சேஷனை பார்த்தாள். ஒருவேளை சந்தானம் தனக்கு இஷ்டமில்லாததை இவனிடம் சொல்லியிருக்கிறாரோ? சந்தானம் எல்லாவற்றையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறார் போலிருக்கு என்றால் அவள் வேண்டா செருப்பு சிரிப்பு அவளிடமிருந்து எழுந்து வந்தது. அவர் சொல்லவில்லை, மிஸ்டர் ரகுபதி தான் சொல்லியிருக்கிறார். அப்படியா என்ற சீதா, உங்களுக்கு அவரை தெரியுமா என்று கேட்டாள். தெரியுமாவது? அவருடைய கல்யாணம் எங்கள் ஊரில் தானே நடந்தது என்றான் சேஷன். அவள் திடுக்கிட்டு போவாள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து அவன் விழித்தான். பிறகு எனக்கு ரகுபதியை தெரியாதுன்னு சந்தானத்திடம் போய் சொல்லியிருக்கிறேன் என்றான். உங்கள் ஊரில் தானா என்று கேட்ட சீதா மெதுவாக எழுந்திருக்க முற்பட்டாள். நான் கொஞ்சம் வெகுளி, மனசில் இருக்கிறதே அப்படியே சொல்லிவிடுவேன். உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரை கூட ஒவ்வொருத்தரை பற்றியும் சந்தானம் வாயார சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி அக்காவையும் தங்கைகளையும் பெற்று எடுத்திருக்கிற தாயார் புண்ணியவதின்னு கூட நான் நினச்சிருக்கேன். அதனாலே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீர்களே? இத்தனை பீடிகை எதற்கு? நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள். எதுவுமே என்னை பாதிக்காத அளவுக்கு நான் என் மனசை பக்குவப்படுத்தி கொண்டாகிவிட்டது. இந்த வரனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சீதா சிரித்தாள். அதில் ஒளிந்திருக்கும் வெறுப்பை சேஷன் புரிந்து கொண்ட போது அவனுடைய இதயம் வேதனைப்பட்டது. பிடிச்சிருக்கா இல்லையா என்கிற கேள்விகளுக்கெல்லாம் இடமே இல்லை. இனிமேல் என் அம்மா என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கியிருக்கா. அவள் மனையிலே உட்காருன்னு சொன்னால் உட்காருவேன், அவ்வளோதான். இதுக்கு தான் தியாகம்னு பேர். நீங்கள் என்ன பேரை கொடுத்தால் எனக்கு என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அலாதியான வாழ்க்கையை விதி வகிக்கிறது. அதிலிருந்து யார் நழுவி போய்விட முடியும்? சரி, நான் வருகிறேன். மணி 2:30 போகிறதே. இன்னமே ஃபோன் செய்தாலும் பிரயோசனம் இருக்காது. வீட்டுக்கு வருவார், பேசிக்கொள்கிறேன். சீதா மெதுவாக எழுந்து குடையை எடுத்து கொண்டாள். அவளுடைய ஒல்லியான உடம்பும் சோர்ந்த முகமும் எண்ணெய் பசியில்லாத கேசமும் சேஷனின் உள்ளத்தை அள்ளின. பாவம் சீதா. அவள் 2 அடி சென்றதும் திரும்பினான். நான் போனவுடன் திரும்பி வந்தால் கேட்டிருந்த பணத்தை பேங்கிலிருந்து எடுத்துக்கொண்டு வர சொல்லுங்கள். அவருக்கு எவ்வளவு என்று தெரியும். சரி, சொல்கிறேன். நான் போய் வருகிறேன். சரி. சீதா சென்ற பிறகு சேஷன் வெகு நேரம் அவளுக்காக தன்னுள் அழுது கொண்டிருந்தான். அட்டெண்டர் வந்து விட்டு மீண்டும் வெளியேறியதோ, அமிர்தம் வந்து தன் சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பதோ அவனுக்கு தெரியாது. அவனுடைய மனதில் ஒரு திடமான சங்கற்பம் எழுந்தது. ஓர் அயோக்கியனிடம் அயோக்கியத்தனமாக பணம் பறிப்பது வேறு, ஒரு ஏழை பெண்ணின் கண்ணீரை துடைப்பது வேறு. பணத்தால் கிடைக்கிற லாபத்தை காட்டிலும் மற்றது ஸ்லாக்கியமானது. ஆத்ம திருப்தி தனக்கும் அளித்து மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது. இப்போது சீதாவின் கல்யாணத்தில் தனக்கும் ஒரு அலாதி பொறுப்பு, கடமையெல்லாம் தோன்றிவிட்டன என்பதை சேஷன் உணர்ந்தான். ஆனால் தன்னுடைய திட்டத்தை பற்றி சந்தானத்திடம் மூச்சுவிடக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டான். சரியாக 5 மணிக்கு தான் சந்தானம் திரும்பி வந்தான். அன்றைய தபால்களை படிக்காத அவன் மலை போல் மேஜை மேல் குவிந்து கிடக்கும் ஃபைல்களை காகிதங்களையும் பார்த்தான். இன்றைக்கு ஒன்றும் என்னால் செய்ய முடியாது என்று முன்னிறுத்த அவன் பூனை போல் நடந்து வரும் சேஷனுடைய உருவத்தை பார்த்ததும், என்ன சேஷன், இன்னைக்கும் யாராவது வந்தார்களா என்று கேட்டான். ஆமாம் சார், சீதா வந்திருந்தாள். யாரு? சீதாவா? அவனுடைய முகத்தில் ஆச்சரியம் பிரதிபலித்தது. ஆமாம் சார், முதலாளி வீட்டுக்கு ஃபோன் பண்ணியாவது பேசலாமான்னு கேட்டாள். ஆனால் இங்கே இருந்த வரைக்கும் பேசலை. என்ன சொன்னாள்? முதலில் தயங்கிய சேஷன் எல்லா விவரங்களையும் கூறினான். நீண்ட நேரம் சந்தானம் மௌனம் சாதிக்கவே சேஷனால் மேற்கொண்டு ஏதும் பேச முடியவில்லை. ஆல்ரைட், விதி பெருசுதான் என்று முணுமுணுத்தான். யாருடைய விதி சார்? சீதாவின் விதியா? ஏன் சார்? அவனுக்கு பதில் அளிக்காமல் ஒன்றுமில்லை என்று மழுப்பினான் சந்தானம். ஏன் சார்? அன்னைக்கு ரகுபதியை பற்றி சில தகவல்கள் தெரிய வேண்டும்னு சொன்னீர்களே, அது இந்த கல்யாண விஷயமாகத்தானே? கேட்கும் போது தனக்கு தெரிந்திருக்கும் எல்லா உண்மைகளையும் உடைத்து விடலாமா என்ற ஆசை கூட அவன் சேஷன் உள்ளத்தில் எழுந்தது. ஆமாம், ஆனால் இனிமேல் தேவையில்லை. ஏன் சார்? கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதென்றா? சேஷன், தயவுசெய்து என்னை தொந்தரவு செய்யாதே. அன்னைக்கு ஏதோ கேட்டேன், அதோடு விடு. யார் யாரை கல்யாணம் பண்ணி கொண்டால் எனக்கு என்ன? நாதியற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கும் செய்கிற காரியத்துக்கும் மதிப்பே கிடையாது. அவனுடைய சலிப்பு நன்றாக புரிந்து கொண்ட சேஷன் நிதானமாக, நீங்கள் கவலைப்படாதீர்கள் சார், கல்யாண நாள் நிச்சயிக்காத வரையில் எதையும் தீர்மானமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறி புன்னகை பூத்தவனாய் பதிலுக்கு காத்து கொண்டிருந்தான். எனக்கு தெரியாது என்றவன் தொடர்ந்து, ஆனால் இவ்வளவு தூரம் எல்லாம் ஆன பிறகு
தேதியை நிச்சயம் பண்ணுறது என்ன பெரிய காரியமா என்று கேட்டான் சந்தானம். சார், தயவுசெய்து எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா என்று ஏதோ புது விஷயத்துக்கு தாவுவது போல பேச்சை திருப்பினான் சேஷன். என்னைக்கு கல்யாணம், எங்கே கல்யாணம் தெரிஞ்சவுடன் எனக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா எனக்கு பத்திரிக்கை வராது. எனக்கே வருமோ என்னவோ என்று தன்னுள் கொண்ட சந்தானம் பார்க்கலாம் என்றான். அது போதும் சார். சேஷன் வெளியேறி 5 நிமிடங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அலறியது. சந்தானம் ஹியர் என்று ஆரம்பித்த அவன், யார், ஜானாவா? வந்து கொண்டே இருக்கிறியா? சரி வா, காத்துருக்கேன். ஆமாம், நான் பார்க்கவில்லை. மத்தியானம் வந்து கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு 2:30 மணிக்கு போனாலாம். இன்னும் வீட்டுக்கு வரவில்லையா? ஒருவேளை ஆஃபீஸுக்கு போயிருக்கிறாளே என்னமோ. எதுக்கும் நீ உடனே வா, எனக்கு பசிக்கிறது. டாக்ஸியிலே வரியா? ஆல்ரைட் என்று முடித்துவிட்டு ஃபோனை வைத்தான். நிம்மதியில்லாமல் அவன் மனம் குமைந்தது. ஜானாவின் வருகை ஆச்சரியத்தையும் ஏன் ஒருவித சஞ்சலத்தையும் உண்டாக்கியது. கடந்த 2-3 நாட்களாக அவன் பாகிரதி அம்மாவை கண்ணால் கூட பார்க்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் அடிக்கடி அலமேல் அம்மாளை பார்த்து விட்டான். ஏன் பாகிரதி அவனை இப்படி தப்பாக நினைத்து கொண்டு வதைக்க வேண்டும்? அவன் ஒரு குற்றமும் இழைக்கவில்லையே. சீதாவுக்கு இந்த கல்யாணத்தில் உள்ளூர விருப்பமில்லை என்பது அவனுக்கு தெரிந்ததுதான். ஆனாலும் சீதா தன்னை காவு கொடுக்க தீர்மானித்த பின் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தியாகம் சிறந்ததுதான், தெய்வீகமும் கூட. ஆனால் அதற்காக பைத்தியக்காரத்தனமாக வாழ்க்கையை நாசப்படுத்தி கொள்வது விவேகமா? ரகுபதி தெளிந்த அயோக்கியன், குடிகாரன். மனைவி இழந்த பிறகு என்னென்னவோ விளையாட்டுக்கள் எல்லாம் விளையாடியவன். இதையெல்லாம் விவரமாக சொல்லி பாகிரதியின் மனத்தை திருப்பலாம் என்றால் அதுக்கு சந்தர்ப்பமே இல்லாதபடி இந்த அலமேலு செய்துவிட்டாள். அன்று முதலாக ரகுபதியை பார்த்த பின் பாகிரதியிடம் தனக்கு இஷ்டமில்லாததற்கு காரணத்தையும் அவன் விளக்கி சொல்லியிருக்க வேண்டும். அதை செய்யாதது எவ்வளவு பெரிய ஆபத்தாக முடிந்துவிட்டது. இனிமேல் அவன் என்னதான் ரகுபதியை பற்றி, அவனுடைய உண்மையான வாழ்க்கையை பற்றி எடுத்து சொன்னாலும் பாகிரதி நம்ப போகிறதில்லை. மேலும் இவ்வளவெல்லாம் சொன்ன பிறகு கல்யாணம் நடப்பதையும் அவனால் சகித்து கொள்ள முடியாது. 10 வருஷங்களாக பழகிவிட்ட ஒரு குடும்பம் ஒருத்தியின் அறியாமையினாலும் மதியினத்தாலும் என்றென்றும் துக்கப்படவே கூடாது. ஆனாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. பாகிரதியின் போக்கிலிருந்து அவனுக்கும் அக்குடும்பத்துக்கும் வீட்டு விவகாரங்களுக்கும் பொறுத்தவரையில் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது என்பது தெரிந்துவிட்டது. இவ்வளவெல்லாம் இருந்தும் கூட சீதா, ஜானா, கமலா தங்கள் இயல்பிலேதான் அவனுடன் பழகுகிறார்கள். ஏன், சீதா கல்யாணத்துக்கு பண உதவி கூட கேட்டிருக்கிறாள். அதை நினைத்த போது ஒரு பக்கத்தில் சிரிப்பு கூட வந்தது. எந்த கல்யாணத்தை அவன் ஆதியிலிருந்து விரும்பவில்லையோ அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க அவனுடைய பணமே தேவைப்படுகிறது. இது ஒரு அசம்பாவிதமா? அவன் தன் சிந்தனையிலேயே மூழ்கி கிடந்தான். என்னதான் சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஜானாவிடமிருந்து ஒளிக்கதிர்கள் போல வீசினாலும் அவள் மிகுந்த கவலையோடு இருக்கிறாள். ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்லத்தான் வருகிறாள் என்று சந்தானம் யூகித்தான். ஆலமேலு அம்மாளின் வேஷத்தை கலைத்துவிட்டு தான் வேறு வேலை பார்க்கிறது என்று துணிந்த ஜானா சனிக்கிழமை அன்று காலையில் சந்தானத்துடன் சேர்ந்து காப்பி சாப்பிட்ட பின் ஆலமேலு அம்மாள் எதிர்பாராத விதமாக வந்து நின்றபோது அவளிடம் என்னென்ன கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் தயார் செய்து கொண்டாள். பாகிரதியும் வந்திருந்தவளும் சமையலறையிலே இருந்ததால் அவர்கள் கூடத்துக்கு வரட்டும் என்று ஜானா காத்திருந்தாள். கமலா என்ன நடக்கப் போகிறது என்று ஆர்வமாக தன் காதுகளை தீட்டிக் கொண்டு நிற்க, சீதா தனக்கே உரித்தான சாந்தத்துடனும் பொறுமையுடனும் தங்கையிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள். ஜானா, நேற்று ராத்திரி தான் நாம் ஒருத்தருமே சாப்பிடவில்லை. அம்மாவும் ஏதோ துக்கத்திலோ கோபத்திலோ தரக்குறைவாக சந்தானத்திடம் பேசிவிட்டாள். இப்போ மறுபடியும் நீ ஆரம்பித்தால் என்னென்ன விபரீதங்கள் உண்டாகுமோ என்று எனக்கு பயமாக இருக்கு என்றாள். அக்கா, உனக்கு ஒன்றும் தெரியாது. முகமலர பார்க்கிறவர்களையெல்லாம் நம்புறவள் அம்மா. இந்த அம்மா அலமேலு மாமியை தெய்வம் மாதிரி கொண்டாடி அவள் மனசிலே பதிந்து விட்டாள். இது அது போதாதற்கு உன்னையும் ஒரு மாதிரி வசப்படுத்தி விட்டாள். அதுக்கு இனிமேல் என்ன செய்ய முடியும்? சித்ரா போய் சொல்கிற பெண் இல்லைன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். அதுவும் இல்லாமல் அவள் ஏன் அனாவசியமாக இந்த மாமியை பற்றி அவதூறாக பேசணும்? நன்னா யோசித்துப்பார். புருஷன் வீடு வாசலிலே தரகு நடத்துகிறது மாதிரி இவள் வரன்களிலே நடத்துகிறான்.
நடத்திவிட்டு போகட்டும், உனக்கு என்ன நஷ்டம் அதிலே? ஐயோ அக்கா, உனக்கு உலகமே புரியாதா? நம்ம வீட்டிலும் அவள் தன் வியாபாரத்தை தான் நடத்துகிறாள்னு நான் சொல்கிறேன். அம்மா கிட்டே பிரதி உபகாரமாக இது வரையிலே காலனா கூட கேட்கலே. இது உனக்கு தெரியுமா? இன்னுமே கேட்க மாட்டாள்னு என்ன நிச்சயம்? கேட்டால் இல்லைன்னு நானே அடித்து சொல்கிறேன், போதுமா? அக்கா, நான் உன்னை விட 4 வயசு சின்னவள் என்கிறத மறந்துட்டேன்னு நினைக்காதே. நாளைக்கு மனையிலே நீ உட்காரணும்னு இருக்கிறப்போ, அதுவும் வெளியூரிலே கல்யாணம் நடக்கிறது என்கிற நிலையிலே திடீர்னு 100 கொண்டா 200 கொண்டான்னு பிடிவாதம் பிடிச்சா அப்போ என்ன செய்வ நீ? தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஜானா, உன் கற்பனை கொஞ்சம் அதிகமாகவே ஓடுறது. அலுமேலு மாமி அப்படியெல்லாம் வழிப்பறி செய்கிற கூட்டமில்லை. ஜானாவுக்கு ஆத்திரம்தான் வந்தது. அக்கா, டாக்ஸிக்காரன் ஸ்ட்ரைக் பண்ணினால் ரிக்ஷாக்காரன் 4 கூலியை 8 பறிக்கிறான். பொங்கல் நவராத்திரியின் போது வேண்டுமென்று 1க்கு 2 பூவிலும் வெற்றிலையிலும் கொள்ளையடிக்கிறார்கள். படிப்பும் நாகரிகமும் இல்லாத ஏழை மக்களே இப்படி பேராசையுடன் அலையும்போது நீ இப்போதே இந்த மாமிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? அவள் பேசி முடிக்கவும் அலமேல் அம்மாள் அங்கே பாக்கிருதி பின்தொடர வரவும் சரியாக இருந்தது. யாருக்கு யார் ஜானா சர்டிஃபிகேட் கொடுக்கிறார்கள் என்று அலமேலு கேட்டுவிட்டு சிரித்தாள். அக்கா, உங்களுக்கு கொடுக்கிறாள். நீங்கள் ரொம்ப நல்லவளாம், உபகாரியாம். ஜானாவின் தாய் மாறியது. பின்னால் இருந்து கொண்டே பற்களை கடித்து கண்ணை கட்டியும் சமஞ்ஞையால் தன்னை அடக்கும் அம்மாவை லட்சியம் செய்யாமல் ஜானா சொல்லிவிட்டு சிரித்தாள். அவள் சீதான்னு பேர் அவளுக்கு தான் பொருத்தம், ஜானா வேறு விதம் என்று அலமேலு சொல்லாமல் சுட்டி காட்டினாள். ராமாயணத்திலே சீதாவும் ஜானகியும் ஒன்றுதான் மாமி. இப்போது கமலா சிரித்தாள். பேர் ஒன்றா இருந்தால் போதுமா? அதாவது கற்றுக்கொள்கிறதுலையும் இருக்கோ இல்லையோ? சரிம்மா, நான் வரேன். சீதா, இன்னும் கொஞ்ச நாள் பொறு, ஜமாய்த்து விடுவோம் உன் கல்யாணத்தை. அலமேலு மெதுவாக நகர்ந்தாள். கமலா, அக்கா மாமிக்கு குங்குமம் கொடேன் என்றாள். ஜானா, கொஞ்சம் இரு அக்கா என்று சொல்லிவிட்டு, மாமியை நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அது பொய்யா உண்மையான உங்களுக்கு தான் தெரியும் என்று நிறுத்தினாள். எல்லாம் அப்புறம் கேட்டுக்கொள்ளலாம். இப்போ ஏன் தொந்தரவு செய்கிற மாமியை என்று பாக்கிரதி கடிந்து கொண்டாள். தன் அறையில் இருந்தபடி கூடத்தில் நடப்பதை கேட்டு கொண்டிருக்கும் சந்தானம் அப்போது அவளுடைய மனதுக்கு வேவாக இருந்தது.